لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحكم إلا لله صدق الله العظيم எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நபிகள் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் மீதும் நம்முடைய குடும்பத்தினர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் நம்முடைய இந்திய திருநாடு இன்னும் ஓரிரு தினங்களில் ஜனவரி 26 குடியரசு தினத்தை மகிழ்வோடு கொண்டாட இருக்கிறது. சுதந்திர தினம் இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் எவ்வளவு முக்கியமானதோ அதுபோன்று அல்லது அதைவிட கொஞ்சம் கூடுதலாக இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் குடியரசு தினம் மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் வெள்ளையர்களிடமிருந்து போராடி சுதந்திரம் பெற்றுவிட்டோம். அடிமை இந்தியா என்கிற பெயர் மாறிவிட்டது. சுதந்திர இந்தியா என்கிற பெயர் கிடைத்துவிட்டது. கிடைத்ததற்கு பிறகு இந்த நாட்டில் சிலர்கள், அன்றைக்கு இருந்த சிலர்கள் இன்றைக்கு இருப்பதை போன்று இந்த நாட்டை மதவாத நாடாக மாற்ற வேண்டும் என்கிற முயற்சிகள் அன்றைக்கும் மேற்கொள்ளப்பட்டது. இன்றைக்கு எப்படி இந்த நாட்டை, இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக நாங்கள் உருவாக்குவோம் என்று சிலர்கள் குரலிட்டு கொண்டிருக்கிறார்களோ அதுபோன்றே இவர்களின் முன்னோர்களாக இருந்த சில தலைவர்கள் அன்றைக்கும் இந்த குரல் அங்கு ஒலித்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்டின் முதல் பிரதமராக அமைந்த ஜவஹர்லால் நேரு அவர்களும் அவர்கள் உட்பட சில முக்கியமான தலைவர்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய மிக முக்கியமான ஒரு 7 நபர்கள் இந்த நாட்டை ஜனநாயக நாடாகத்தான் இருக்க வேண்டும் என்று உறுதிப்பட அறிவித்தார்கள். இந்த நாட்டை எந்த ஒரு மதம் சார்ந்த ஒரு நாடாக இந்த நாடு உருவாக்கப்படக்கூடாது, இந்த நாடு குடியரசு நாடாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை பகிரங்கமாக உணர்த்திய ஒரு நாள் தான் ஜனவரி 26. எந்த விதத்திலேயும் இந்த நாடு ஒரு மதம் சார்ந்த ஒரு நாடாக, மற்ற நாடுகளை போன்ற ஒரு மத அடையாளம் உள்ள ஒரு நாடாக இந்தியா உருவாகிவிடக் கூடாது. இந்த நாடு எல்லா சமயத்தவர்களுக்கும் பொதுவான ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிற விதத்தில் தான் குடியரசு தின நாளாக ஜனவரி 26 அறிவித்து அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் அதை தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதனால் சுதந்திர தினத்தை எவ்வளவு மிக முக்கியமாக நாம் கருதுகிறோமோ எண்ணுகிறோமோ அதே அளவிற்கு குடியரசு நாளையும் மிக முக்கியமாக நாம் எண்ணுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் கொஞ்சம் மேல்மட்டத்தில் இருந்த தலைவர்களின் சிந்தனைகள் மாறுபட்டு போயிருந்தால் இந்த நாடு அன்றைக்கே மதவாத நாடாக உருவாகி இருக்கும். ஆனால் அந்த நிலையிலே இருந்து மிக முக்கியமான சில தலைவர்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தான். இந்த நாட்டை ஜனநாயக நாடாக, குடியரசு நாடாக அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினான்.
சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் உருவான 7 நபர்கள் கொண்ட அந்த குழு இந்த நாடை குடியரசு நாடாகத்தான் அறிவிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்ததோடு மிக முக்கியமான அழுத்தங்களும் கொடுத்து இந்த நாட்டை ஜனநாயக நாடாக உருவாக்கினார்கள். அதனால் இன்றைக்கு நாம் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர்களின் சிந்தனைகள் கொஞ்சம் மாறுபட்டு போயிருக்கும் என்றால் இந்த நாட்டை வேறு விதமாக மாற்றி இருப்பார்கள், மதம் சார்ந்த நாடாக மாற்றி இருப்பார்கள். அப்படி மாற்றப்பட்டு இருக்கும் என்றால் சிறுபான்மை சமூகத்தினுடைய வாழ்க்கை, அவர்களின் சுதந்திரங்கள், அவர்களுக்கான வாழ்வியல் அனைத்துமே மறுக்கப்பட்டு போயிருக்கக்கூடிய சூழல்கள் இந்த நாட்டிலே உருவாகி இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைகள் இல்லாமல் இந்த நாடு குடியரசு நாடாக உருவாகுவதற்கு மிக முக்கியமாக பாடுபட்ட, உழைத்த, அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அந்த 7 நபர்கள் மிக முக்கியமானவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் கவனம் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். குடியரசு என்றால் எப்படி இருக்க வேண்டும், இந்த நாட்டில் இன்றும் அப்படித்தான் ஆட்சிகள் நடக்கிறதா என்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வியை நம் முன்னால் வைக்கப்பட்டால், குடியரசு என்கிற பெயர் மட்டும்தான் இன்றைக்கு இருக்கிறதே தவிர அது இல்லாமல் இந்த நாட்டிலே அநாகரிகங்களும் மக்களின் கருத்துரிமைகளும் மக்களினுடைய வாழ்வியல் உரிமைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகார வர்க்கத்தால் பறிக்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மக்களினுடைய சுதந்திரங்களும் உரிமைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து பறிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. கடந்த ஆண்டுகளில் எல்லாம், இதே நாள்களில் எல்லாம் இஸ்லாமிய சமூகம் CAA, NRC, NPR போன்ற சட்டங்களுக்காக வேண்டி தொடர்ந்து 3-4 மாதங்களாக தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வந்தது. இன்றைய தினத்திலே, இன்றைய நாளிலே இதே விவசாயிகள் இன்றைக்கு தங்களின் வேளாண்மை சட்டத்தை எதிர்த்து 50 நாட்களையும் கடந்து தொடர்ந்து கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் போராடி வருகிறார்கள். 9 கட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் ஏற்பட்டதற்கு பிறகும் கூட மத்திய அரசு கொஞ்சமும் பின்வாங்காமல் தொடர்ந்து தங்களுடைய அந்த சர்வாதிகாரமான போக்கையை கடைபிடித்து வருகிறது என்றால் இன்றும் இந்த நாட்டிலே குடியுரிமை அரசுதான் நடந்து கொண்டிருக்கிறதா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக நம் முன்னால் எழுகிறது. குடியரசு என்றால் மிக சுருக்கமாக ஒற்றை வரியிலே அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் ஆட்சியாளர்களும் பாமரர்களும் சமம் என்பதுதான் அதற்கான அர்த்தம். எல்லோருமே இங்கு சமம்தான். ஒரு நாட்டின் பிரதமருக்கும், ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தின் முதல்வரோ, ஒரு மாநிலத்தின் கவர்னரோ யாராக இருந்தாலும் சரி, எந்த அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் சாதாரணமான ஒரு பாமரன், சாதாரணமான ஒரு மனிதன், அனைவர்களுக்கும் நீதித்துறை, கருத்துறை எல்லாமே சமம் என்பதுதான் குடியரசு சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு தாற்பயம். ஆனால் இன்றைக்கு அதுவெல்லாம் இன்றைக்கு நடக்கிறதா? ஆட்சியாளர்கள் தங்களுக்கு தோதுவாக நீதிகளை மாற்றிக்கொள்கிறார்கள். ஆட்சியாளர்கள் எழுதுகிற நீதிகள் தான், தீர்ப்புகள் தான் இன்றைக்கு நீதிமன்றங்களிலே வாசிக்கப்படுகிறது. யாரெல்லாம் பெரும் குற்றவாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தங்களை சார்ந்திருக்கக்கூடிய அதிகார பலத்தால் நீதிபதிகளையே விலை கொடுத்து வாங்கிவிடக்கூடிய சூழ்நிலைகளைத்தான் இன்றைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய குடியரசு என்பது எவ்வளவு அற்புதமாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு நிகழ்வை நாம் ஞாபகப்படுத்துகிறோம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4வது கலீஃபாவாக ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். அவர்கள் பல போர்களிலே பயன்படுத்திய ஒரு உருக்கு சட்டை காணாமல் போனது. பல இடங்களிலும் தேடுகிறார்கள், கிடைக்கல. ஒரு நாள் கூஃபாவினுடைய சந்தைக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த சந்தையிலே ஒரு யூதன் அந்த உருக்கு சட்டையை விற்பனை செய்வதற்காக வேண்டி கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்து தன்னுடைய உருக்கு சட்டை தான் என்பது உறுதியாக இவர்களுக்கு தெரிந்துவிட்டது. அந்த யூதனிடத்திலே சென்று சொல்லுகிறார்கள், இந்த உருக்கு சட்டை எனக்குரியது என்கிறார்கள். ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி சாதாரணமான மனிதர் அல்ல,
அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். அந்த யூதனிடத்தில் சென்று சொல்லுகிறார்கள், இந்த உருக்கு சட்டை எனக்குரியது என்கிறார்கள். இன்ன இடத்திலே இன்ன நாளிலே இந்த உருக்கு சட்டை காணாமல் போனது, நான் பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். யூதன் சொல்லுகிறான், இல்லை, இந்த உருக்கு சட்டை எனக்குரியது என்கிறான். வழக்கு கூஃபா நகரின் நீதிபதியாக இருக்கிற ஜுரைஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே செல்கிறது. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி இப்பொழுது வழக்கை கொண்டு செல்லுகிறார். இன்னொரு நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜுரைஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வழக்கு செல்லுகிறது. இருவர்களும் இரு தரப்பிலே நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அலி ரலியல்லாஹு இப்பொழுது பிரதிவாதியாக அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். வழக்கினுடைய இரண்டு தரப்புகளையும் நீதிபதி விசாரிக்கிறார். விசாரணை முடிந்தது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நீதிபதி கேட்கிறார்கள், அலி அவர்களே, உருக்கு சட்டை தற்பொழுது அந்த யூதனின் கைவசத்தில் இருக்கிறது, யூதனுடைய கையிலே இருக்கிறது. அதனால் இந்த உருக்கு சட்டை உங்களுக்குரியதுதான் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. எனவே நீங்கள் சாட்சி கொண்டு வாருங்கள் என்கிறார்கள். நீதிபதி ஜனாதிபதியாக இருக்கிற அலி ரலியல்லாஹு இடத்திலே சாட்சி கேட்கிறார்கள். நீங்கள் இந்த உருக்கு சட்டை உங்களுக்குரியதுதான் என்பதற்கான சாட்சியை நீங்கள் கொண்டு வாருங்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டு சாட்சிகளை கொண்டு வருகிறார்கள். ஒன்று அந்த கூஃபா நகரை சார்ந்த ஒரு மனிதரையும், இன்னொன்று தங்களுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சாட்சியாக கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜுரைஹ் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு இடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் கொண்டு வந்திருக்கிற இரண்டு சாட்சியில் ஒரு சாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சாட்சி ஹசன் ரலியல்லாஹுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார்கள் ஜுரைஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள், ஏன் ஹசனின் சாட்சியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள்? ஹசன் எவ்வளவு உயர்ந்தவர் என்பது உங்களுக்கு தெரியாதா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரப்பிள்ளை என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிற பொழுது ஜுரைஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அலி ரலியல்லாஹுவிற்கு பதில் சொல்கிறார்கள், அலியே, எனக்கு எல்லாம் தெரியும். ஹசனின் சிறப்பு என்ன என்பது எனக்கு தெரியும். என்னை விட ஹசன் உயர்ந்தவர் என்பதை நான் நம்புகிறேன். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்பொழுது அவர் யாருக்கு சாட்சியாக வந்திருக்கிறார் என்றால், தந்தையாக இருக்கிற உங்களுக்கு மகன் சாட்சியாக வந்திருக்கிறார். மகனின் சாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார்கள். ஒரு ஜனாதிபதி தன்னுடைய உருக்கு சட்டைக்காக வேண்டி அது தனக்குரியதுதான் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி தன்னுடைய மகனின் சாட்சியை கொண்டு வந்து நிறுத்துகிறார். நீதிபதி ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார்கள். எல்லாம் நடந்தது. கடைசியில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இதற்கு மீது வேறு சாட்சியை என்னால் கொண்டு வர முடியாது என்றார்கள். அப்படி என்றால் நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். அந்த உருக்கு சட்டை யூதனுக்குத்தான் சொந்தம் என்று தீர்ப்பு வழங்கினார். ஜனாதிபதியாக இருக்கிற அலி ரலியல்லாஹுவுக்கு அந்த உருக்கு சட்டை கிடைக்கல. யார் கொண்டு வந்திருக்கிறாரோ அவரின் பக்கமே தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. இதையெல்லாம் நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த யூதன் தீர்ப்பு வழங்கியதற்கு பிறகு அந்த யூதன் பேசுகிறார், என்னை மன்னித்து விடுங்கள், இந்த உருக்கு சட்டை அலி ரலியல்லாஹுவுக்கு சொந்தமானதுதான், நான் தான் அதை திருடி இருந்தேன் என்கிற குற்றத்தை எல்லாம் ஒப்புக்கொண்டு அதற்கு பிறகு அந்த உருக்கு சட்டையை அவர் கொடுத்து விட்டு செல்கிறார். நடந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்ததற்கு பிறகு இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். உண்மையான குடியரசு என்பது ஒரு சாதாரணமான குடிமகனுக்கும் ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருப்பவர்கள் எல்லோருக்குமே நீதி என்பது இங்கு சமமாக வழங்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்த இந்திய நாட்டிலே நீதி என்பது சமமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வியை நாம் முன்வைத்து யோசித்து பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் பகிரங்கமாக நாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் குஜராத்தினுடைய கலவரத்திற்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருந்த ஒருவர் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தால் தங்களின் பணபலத்தால் தான் குற்றமற்றவர் என்கிற ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்தின் வழியாக வர வைக்கிறார். என்ன நடந்தது? அந்த தீர்ப்பை எழுதிய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர் தன்னுடைய பதவிக்காலம் முடிந்ததற்கு பிறகு ஒரு மாநிலத்தின் கவர்னராக அவர் பதவியேற்கிறார்.
ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வேறு எந்த காரணமும் இல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு உள்துறை அமைச்சரை, தற்பொழுது இருக்கிற உள்துறை அமைச்சரை குற்றத்திலே இருந்து அவரை விடுவித்து ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒரு காரணத்திற்காக வேண்டி அவர் ஒரு மாநிலத்தின் கவர்னராக உருவாக்கப்படுகிறார், அவருக்கு பதவியேற்பு நடத்தப்படுகிறது என்றால் இந்த நாட்டிலே குடியரசு என்பது கேள்விக்கு மட்டும்தான் இருக்கிறது, வார்த்தைக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர உண்மையான குடியரசு என்பது இந்த நாட்டிலே இன்றைக்கு இல்லை என்பதையும், குறிப்பாக இவர்கள் பதவிக்கு வந்ததற்கு பிறகு, பிஜேபியினுடைய இந்த அரசு பதவிக்கு வந்ததற்கு பிறகு முற்றிலுமாக குடியரசு என்பது துடைத்தெறியப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் பகிரங்கமாக இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு வாழ்ந்த நம்முடைய இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எவ்வளவு நேர்மையோடு வாழ்ந்திருக்கிறார்கள், எவ்வளவு நேர்மையோடும் அது தங்களை சார்ந்தவர்களோ அல்லது தங்களை சார்ந்த குடும்பத்தினர்களில் யாராவது ஒருவர்கள் குற்றம் இழைத்தார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த குற்றத்திற்கான தண்டனையை வழங்குவதில் கொடுப்பதிலே எந்த விதமான பாரபட்சமும் யாருமே காட்டியது, எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது. அவர்கள் செய்த அந்த குற்றத்திற்காக வேண்டி, தவறுக்காக வேண்டி அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய பதவியிலே இருந்தாலும் சரி அனைவர்களுக்கும் தண்டனை என்பது இருந்தது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மாநிலத்தினுடைய கவர்னர். அவர்கள் இருக்கிற மாநிலத்திலே ஒரு போட்டி நடக்கிறது. ஒரு போட்டியில அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுடைய மகனும் கலந்து கொள்கிறார். முஹம்மது என்ற அவருடைய பெயர், அவரும் கலந்து கொள்கிறார். மற்ற மனிதர்களும் கலந்து கொள்கிறார்கள். போட்டியிலே இருவர்களுக்கு மத்தியிலே போட்டி, கவர்னருடைய மகனுக்கும் இன்னொருவருக்கும் போட்டி. அவர் முந்தி செல்லுகிற பொழுது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் அவரை பார்த்து சொல்கிறார், நான் யாருன்னு தெரியுமா, என்னுடைய தந்தை யார் என்று தெரியுமா, இந்த நாட்டினுடைய இந்த மாநிலத்துடைய கவர்னர், அப்படிப்பட்டவருடைய மகனாக இருக்கிற என்னை நீ முந்தி செல்கிறாயா என்று சொல்லி ஒரு அடி அடித்து விட்டார். பிரச்சனை முடிந்தது. வழக்கு அங்கு வழக்கு மகன் சம்பந்தப்பட்டது. எனவே தந்தை தான், யார் தன்னை அடித்தாரோ அவரின் தந்தை தான் நாட்டின் கவர்னர். எனவே அவரிடத்தில் சென்றால் தனக்கு நீதி கிடைக்காது என்று நினைத்த அந்த பாமரன் நேராக மதீனாவிற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் வந்து விட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார், இது போன்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் என்னை அடித்து விட்டார் என்று சொல்லுகிற பொழுது வழக்கு இங்கு வந்து விட்டது. கடிதம் எழுதி அனுப்புகிறார்கள். வருகிற பொழுது உடனே அம்ர் இப்னு ஆஸும் வர வேண்டும் என்று கடிதம் எழுதி அனுப்புகிறார்கள். தந்தையும் மகனும் வருகிறார்கள். வந்து குற்றவாளியாக நிறுத்தப்படுகிறார்கள். வழக்கை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விசாரிக்கிறார்கள். விசாரணை முடிந்தது. அடித்தது உண்மை என்று தெரிந்தது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சாட்டையை எடுத்து அந்த பாமரனுடைய கையிலே கொடுத்து நீ அடி என்றார்கள். நாட்டினுடைய கவர்னருடைய மகன் உன்னை அடித்திருக்கிறான், நீ மீண்டும் திரும்ப அடி என்கிறார்கள். அவர் கொஞ்சம் நடுங்குகிறார், பயப்படுகிறார். காரணம், திரும்ப இங்கு நடந்ததுக்கு பிறகு திரும்பவும் அவர் தன்னுடைய மாநிலத்துக்கு அங்க போகணும். பயப்படுகிறார். தன்னுடைய நாட்டினுடைய கவர்னராக இருக்கக்கூடியவருடைய மகனை நான் எப்படி அடிப்பது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பயப்படாதீர்கள், எல்லோருக்கும் நீதி சமம், நீங்கள் அடியுங்கள் என்றார்கள். அடித்தார். அடித்ததற்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே பாமரனுடைய கையில சாட்டையை கொடுத்து கவர்னராக இருக்கிற அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுவையும் அடியுங்கள் என்றார்கள். அவர் கொஞ்சம் பயந்துட்டார். கவர்னரை போய் அடிக்க சொல்லுகிறீர்களே, என்னை அடித்தது அவருடைய மகன் தான் அடித்தார், நீங்கள் அவரை அடிக்க சொல்றீர்கள், நியாயம் இருக்கிறது, அவருடைய தந்தையை ஏன் அடிக்க வேண்டும் என்று கேட்கிற பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மகன் குற்றம் செய்வதற்கு காரணம் எதுவாக இருந்தது? என் தந்தை நாட்டின் கவர்னராக இருக்கிறார் என்பதுதானே அவர் குற்றம் செய்வதற்கு காரணமாக இருந்தது. அவன் என்ன சொல்லி அடிக்கிறார் உங்களை? என் நாட்டின் என்னுடைய தந்தை இந்த நாட்டின் கவர்னர் என்பதை முன்னிலைப்படுத்தி முதன்மைப்படுத்தி தானே உங்களை அடிக்கிறார். எனவே மகன் குற்றம் செய்வதற்கு தந்தை இங்கு காரணமாக இருந்திருக்கிறார் இல்லையா என்கிற கேள்வியை முன்வைக்கிறார்கள். அடிக்கவில்லை, அடிக்க வேண்டாம் என்று விட்டுவிட்டார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டிக்கிறார்கள். என்ன, நீங்கள் நேர்மையான ஆட்சி நடத்துவதற்கு பதிலாக நீங்கள் அடிமையின் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்களா?
இல்லையா என்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டித்து அனுப்பி வைக்கிறார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். இந்த இஸ்லாமிய குடியரசு என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவர் தந்தையோ மகனோ எவராக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் நீதியும் நேர்மைகளும் மற்ற எல்லா விஷயங்களும் பொதுவாகத்தான் இருந்திருக்கிறது. குடியரசு என்றால் எது என்றால் மிக சுருக்கமான ஒரு வார்த்தை. இங்கு இருக்கக்கூடிய குடிமகன்கள் சாதாரணமான மனிதர்களும் ஆட்சியாளர்கள் எல்லோரும் சமம் என்பதுதான். எல்லோருக்கும் சம உரிமை, எல்லோருக்கும் சம நீதி என்பதுதான் குடியரசு என்பது. ஆனால் இன்றைக்கு அதுவெல்லாம் மிக முக்கியமான கேள்விக்குறியாக வெறும் வார்த்தையின் அளவில் மட்டும்தான் இன்றைக்கு நாம் வாழுகிற தேசத்தில் இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு முன்னர் வாழ்ந்த நம்முடைய தலைவர்கள் மிக நேர்மையோடும் நியாயத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அதுதான் உண்மையான குடியரசு என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா வருங்காலங்களில் நம்முடைய தேசத்தில் நாம் வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்திலும் வார்த்தைக்கு மட்டும் குடியரசு என்று இல்லாமல் ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஜனநாயகவாதிகளாக குடியரசை மதித்து நடக்கக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை வெகு விரைவில் தந்து அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன்.